எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஜென்சி சின்சியரா வேலை பார்க்கறது இல்ல, கமிட்மெண்ட் இல்ல, ரொம்ப கஷ்டம் அவனை டீல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை ஒத்துக்கிறதே இல்லை. நம்ம சொன்னாலே இருக்கால, ஒரு அழகான பதில் சொன்னா இந்த கேள்விக்கு. நாங்க பிறந்தது யூபர் காலகட்டத்துல சார். நீங்க யூபர் புக் பண்ணீங்கன்னா இந்த யூபர் எங்க போகுது அப்படின்னு அந்த போற ஆளுக்கு தெரியும். இப்ப நம்ம புக் பண்றப்ப இது இந்த இடத்துக்கு போகுது, இந்த வண்டி ஓட்டுறவர் யாரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவருடைய ரேட்டிங் எப்படி இருக்கு, எந்த ரூட்ல போறோம், போனா எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் சார் வண்டியில ஏறோம். இதே மாதிரி தான் சார் நிறுவனங்கிறது ஒரு வண்டி சார். நீங்க ஒரு டிஜிட்டல் நேட்டிவ். நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம்னா அப்பவே லைக் கிடைக்கணும், அப்பவே எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்க, எத்தனை வியூஸ் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்க எப்படின்னா ஒரு பண்ணிட்டு 5 வருஷம் காத்திருக்கோம். செலிப்ரேஷன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமானது. வாழ்க்கை சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறத விட பண்ணிட்டு கிடைச்ச செலிப்ரேட் பண்ணோம்டா அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அது நான் என்னுடைய அர்த்தத்துல நல்லதுன்னு சொல்லுவேன். நான் வணக்கம் மது சார். ரெண்டு வணக்கம். சொல்லுங்க. நான் ஒரு ஜென்சி சார். என்டர்பிரனர்ஸ் கிட்ட நாங்க ஜென்சியை பத்தி கேட்கும்போது அவர் சொல்ற ஆன்சர் என்னன்னா, ஜென்சி வேலை பார்க்க மாட்டோம், சின்சியரிட்டி இல்லை, அவரோட லைஃப் ஸ்டைல் வேறையா தான் இருக்கு. அப்போ அந்த டாபிக்ல உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க சார். ரெண்டு ஜென்சி அப்படின்னா என்னன்னு முதல் நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம், இல்லைன்னா ஆளுங்க என்ன நினைப்பாங்க. அதாவது 2025 13 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் ஜென்சின்னு சொல்றோம் நம்ம, இல்லைங்களா? அப்ப நீங்க அதில் பெற்றவங்க தான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஜென்சி சின்சியரா வேலை பார்க்கறது இல்ல, கமிட்மெண்ட் இல்ல, ரொம்ப கஷ்டம் அவனை டீல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் மெஜாரிட்டி ஜென்சியாக தான் இருக்காங்க. ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறாங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, ரெண்டும் இருக்கிற மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஏன் அவங்கள குத்த சொல்கிறாங்க தெரியுமா? என்ன இப்போ என்னுடைய மகன் ஜென்சியில் பட்டவன், என்ன டீல் பண்ணுற மாதிரி என்னுடைய மகனை டீல் பண்ண முடியாது. நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருந்தேன் 10, 25, 30 வருஷம் முன்னாடி. நான் என்ன வேலை பார்த்தப்ப என்னுடைய அந்த பாஸ் என்னை எப்படி டீல் பண்ணாரோ அந்த மாதிரி நான் உங்களை டீல் பண்ண முடியாது. ஏன்னா தலைமுறை வித்தியாசம் ஆயிடுச்சு. அப்போ உங்களை டீல் பண்ண தெரியாதனால தான் உங்கள்கிட்ட இருந்து ரிசல்ட் கொண்டு வர முடியாமல் இருக்குது. அப்போ அவங்க சின்சியர் இல்லை, அவங்க கமிட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறதோட நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற மெஜாரிட்டிஸ் ஜென்சி ரொம்ப கமிட்டடாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். ஜென்சியை டீல் பண்றதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கீங்களா சார்? ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நான்லாம் வேலை பார்த்த டைம்ல நமக்கு சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உதாரணம், ஒரு இடத்துல போறோம், அங்க ஒரு சம்பளம் சொல்றாங்க, பக்கத்து இடத்துல போறோம், அங்க ஒரு 300 ரூபா கூட கொடுத்தாங்கன்னு நம்ம அங்கதான் போகணும்னு ஆசைப்படுவோம். அப்போ பேமெண்ட் பே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இருந்துச்சு எங்களுடைய. ஆனா ஜென்சிக்கு அதை விட முக்கியமானது வேற ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற இந்த சொனாலி இருக்கால, அப்போ ஒரு அழகான பதில் சொன்னா இந்த கேள்விக்கு. சார், நாங்கள் பிறந்தது யூபர் காலகட்டத்தில் சார். நீங்கள் யூபர் புக் பண்ணீங்கன்னா இந்த யூபர் எங்கே போகுது அப்படின்னு அந்த போகிற ஆளுக்கு தெரியும் சார். இப்போ நம்ம புக் பண்ணுறப்ப இது இந்த இடத்துக்கு போகுது, இந்த வண்டி ஓட்டுறவர் யாரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவருடைய ரேட்டிங் எப்படி இருக்கு, எந்த ரூட்டில் போகிறோம், போனால் எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் சார் வண்டியில் ஏறுறோம். இதே மாதிரி தான் சார் நிறுவனங்கிறது ஒரு வண்டி சார். அது எங்கே போகுது, யார் ஓட்டுறாங்க, ஓட்டுறவங்களோட கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு தூரம் எந்த வழியில் போகுது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சார் நாங்கள் ட்ராவலே பண்ணுவோம். அது தெரியாதனால தான் சார் நாங்கள் வேற வேற வண்டியில் ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ சொன்னா பாருங்க. அப்சல்யூட்லி கரெக்டாக இருக்காது. அப்போ இந்த ஜென்சிக்கு என்ன வேணும்னா ஒரு பர்பஸ் வேணும், மீனிங்ஃபுல்லாக நம்ம வேலை பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அப்போ நம்ம நிறுவனம் எங்கே போகிறது, 5 வருஷத்தில் எங்கே போகும், 10 வருஷத்தில் எங்கே போகும் அப்படின்னு நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியல. அதனால சின்சியராக இல்லாமல் இருக்கான். அவனுக்கு அந்த பர்பஸ் மேலே, அந்த விஷன் மேலே ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். அதை காட்டி கொடுத்தீங்கன்னா, அதை காட்டி கொடுக்க நம்மளால முடியல. அதான் பிரச்சனை. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி யூபர் ஜென்ரேஷன், அவங்க அது செஞ்சு கொடுக்கணும்,
அப்படிங்கிறது தான் என்னுடைய முதலாக எனக்கு தோணுது. சார் நாங்கள் ஜென்சிக்கு நாங்கள் வாழ்கிற உலகம் அப்படிதான், டிஜிட்டல் உலகம் தான். நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டோம்னா அந்த டைமில் தானே எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும். அந்த ஒரு கன்சர்ன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சார்? அது ஒரு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் என்னன்னு இப்போ நாங்கள் பிறந்த டைமில் பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையாக இருக்கணும்டா, பொறுமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கம்மின்னு வெளியே சொல்லிக்கிடுவாங்க. பொறுமை கம்மின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டிஜிட்டல் நேட்டிவ். டிஜிட்டல் என்னென்னா, நம்ம ஒரு போஸ்ட் போட்டோன்னா அப்போவே லைக்கு கிடைக்கணும், அப்போவே எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்க, எத்தனை வியூஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படின்னா ஒரு பண்ணிவிட்டு 5 வருஷம் காத்திருக்கணும். இல்லைனா ஒரு பரீட்சை எழுதிட்டு அந்த பரீட்சை வர ரிசல்ட் உங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ முடிஞ்சால் இப்போவே கிடைக்கணும், ரிசல்ட் எழுதுனா அப்போ கிடைக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறாரு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஒரு அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த சேம் டைம் லாங் டைம் விஷனை நீங்கள் விரும்புனீங்க. இது ரொம்ப ரெண்டும் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இப்போ உதாரணம் நாங்கள்லாம் பிறந்த டைமில் எப்படின்னா ஒரு பெரிய கோலுக்காக காத்திருப்போம். இந்த கோலில் அது பெரிய கோலு பெருசாக இருக்கும். அதுக்காக இப்போது நம்ம சின்னதாக ஒன்று செஞ்சோன்னா அதில் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது இல்லை, அதை அப்படி போட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் இந்த கோலெல்லாம் இருக்கலாம், ஆனால் இங்கு செய்கிற சிறிய வெற்றிகளை போலும் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. செலிப்ரேஷன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமானது. வாழ்க்கை சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறத விட பண்ணிட்டு கிடைச்ச செலிப்ரேட் பண்ணணும்டா அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது நான் என்னுடைய அர்த்தத்தில் நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வாழ்க்கை பெரிய பெரிய கோல்கள் அடைவதற்குத்தான். ஆனால் இந்த சின்ன சின்ன மொமெண்ட்டையும் செலிப்ரேட் பண்ணிட்டு தானே அங்கே போய் சேரணும். அப்போ அது நல்லது தானே. அது ஏன் நம்ம பெரிய ஆளுங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். அப்போ இதை செலிப்ரேட் பண்ணுறீங்க, சேம் டைம் நீங்கள் லாங் டைமில் போகிறீங்க. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன், அதையும் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எங்களோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸ் இல்லைனா எம்டி அவரை இந்த ஜென்சி ஸ்டாஃப்ஸ் கொஸ்டின் கேட்குறீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அப்போ அதனை எப்படி மேனேஜ்? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் வேலை பார்த்த டைமில் எங்கள் மேனேஜர் இல்லைன்னா எங்கள் மேலே இருக்க ஜிஎம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த போஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஜென்சி அந்த டெசிக்னேஷன் அந்த ஹைரார்கிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அவங்க அதை விட என்ன பார்க்குறாங்கன்னா, காம்பிட்டன்ஸ் பார்க்குறாங்க. அதாவது மேலே இருக்கவன் விட கீழே இருக்கவன் கெட்டிக்காரனாக இருந்தால் கீழே வேணா ரெஸ்பெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த திறமைகள், அச்சீவ்மெண்ட்ஸுகள் அதைத்தான் பார்க்குறனை விட மேலே இருக்கா சீனியர் ஒருத்தர் இருக்காரு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய இதில் இல்லை. உனக்கு திறமை இருக்கிறதா, அந்த திறமை இருக்கிறவன் கீழே இருந்தாலும் அவனை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலவில் பார்க்குறாங்க. அப்போ மேலே இருக்கவன் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தா, ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தால் இவன் அக்செப்ட் பண்ணுவான். இல்லாமல் சீனியாரிட்டியில் மேலே வந்து இருந்துட்டு என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஜென்சி பண்ண மாட்டோம். நம்ம ப்ரூவனாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என் கீழே வேலை பார்க்குறீங்க, நான் ப்ரூவனாக இருந்தால் நீங்கள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அது ப்ரூவன் ஆக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவன் அந்த திறமையை தான் பார்க்குறான், ரிசல்ட்டு தான் பார்க்குறான். அப்போ அதனால் ஜென்சி அந்த இப்போ எங்கள் அப்பாவை நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி என் மகன் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னா எங்கள் அப்பாவாக இருந்ததுனால ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே என்னுடைய மகனோட அப்பாவாக இருக்கிறதுனால ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். கெட்டிக்காரனா எங்கள் அப்பா எப்படி வாழ்கிறாரு அப்படின்லாம் பார்த்துட்டு தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். சார் நீங்கள் நேற்று சொல்லிங்க உங்களோட ஆர்கனைசேஷனில் 90% ஜென்சி தான் இருக்காங்க சார். அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். ஜென்சி ஒரு லைபிலிட்டி இல்லை, ஜென்சி ரொம்ப அசெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைனமிக்காக வேலை பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல விஷயங்களும் இப்போ ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் இல்லைங்க டேட்டா சம்மந்தமான விஷயமா இருக்கலாம். என்னை விட ரொம்ப ஈஸியாக அதை அவங்க பண்ணுறாங்க. ஒரு வேலையை ஒப்படைச்சா போதும். அதே மாதிரி அவங்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு வேலை என்ன தெரியுங்களா, ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா திருப்பி அங்கே போய் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. நீ என்ன அதை பண்ணிட்டியா, நீ இது என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் அவனுக்கு பிடிக்காது. அவங்க கொஞ்சம் கூட ஃப்ரீடம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீடத்தோட ஆளுங்க, கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும், கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்லாம் ஆசைப்படுறீங்க. அது அந்த ஜென்ரேஷனோட, ஏன்னா அது பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஜெனரேஷன். அப்படின்னு நீங்கள் இல்லாமல் எங்களால் முன்னுக்கு போக முடியாது அப்படின்னு நம்புகிற ஒரு ஆள் நான்.
உங்களுடைய திறமைகள் வேறு, எங்களுடைய திறமைகள் வேறு. நாங்கள் மோசப்பட்டவங்க இல்லை, எங்களுக்கு வேறு சில திறமைகள் இருக்கின்றன. அந்த இது ரெண்டையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி போனோன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டுகள். நம்ம கமெண்ட்லேயே பாருங்கள், அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. என்னை மாதிரினா நான் 45 இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்கள மாதிரி ரொம்ப 28க்கு கீழே இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜென்சி ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய அசெட் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்க நல்லா டீல் பண்ணிங்கன்னா அவங்க அவங்கள பெரிய லெவலில் போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சூப்பர் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ரெண்டு நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ரெண்டு. ஆக்சுவலி உனக்கு தமிழ் உன்னுடைய தாய்மொழி அல்ல தமிழ் எனக்கு தெரியும். உங்கள் ஊரில் தமிழ் பேசுகிறவங்களெல்லாம் கேட்டு சினிமா பார்த்து நீ தமிழ் படிச்சது இருந்தாலும் தமிழ் அந்த பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸாக வந்து உட்காந்திங்க பார்த்தீங்களா. ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ரெண்டு. தேங்க்யூ.